வணக்கம்மா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலோட அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இனிமேல் வந்து நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இனிமேல் நம்ம சேனலில் வந்து ப்ராப்பரான, அதாவது என்னென்னா டோட் சைட்லேருந்து கொடுக்குற நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், அதில் இருக்கிற வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன நியூஸ், அதாவது ரிசல்ட் வந்து ரீவல்யூஷன், அந்த மாதிரி சம்மந்தமான நியூஸ் எல்லாம் கரெக்டாக வந்து எது உண்மை தகவலோ அதை வந்து நம்ம கரெக்டாக இனிமேல் யாரோட அச்சுறுத்தல் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த சேனலை ரிலீஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நடக்கிற கிளாஸஸ் வந்து அப்டேட் உங்களுக்கு இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, டைப்பு சம்மந்தமாகவும் சரி, ஷார்ட் அண்ட் COA இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ்னால் எப்போமாவது நாங்கள் போடுற அந்த பிகினர் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனலில் வரும். ஆன்லைன் கிளாஸ் இனிமேல் இந்த சேனலில் வராது. ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதா இல்லை. ஏன்னா ப்ராப்பராக போவோம். நம்ம எதுக்கு அது போட்டு தேவையில்லாதது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஏற்கனவே இதில் எடுத்தது வந்து நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்தாங்க. இப்போ அது வேண்டாம், நம்ம சேனலில் இனிமேல் ஆன்லைனுங்கிற இதே வேண்டாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஆன்லைன் வேணுங்கிறவங்க நம்ம ஸ்டாஃப் ஓப்பன் பண்ண புது சேனல் நெல்லை வாய்ஸுங்கிற சேனல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து நீங்கள் இது பண்ணி உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இதில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கும் மட்டும் டைரக்ட் கண்டக்ட் இருக்கும். இதுவுமே எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை நம்பி இந்த சேனலில் வந்து அவங்க போட்டுட்டு இருந்தனால நம்ம இப்போ டக்குன்னு எடுக்கும்போது அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. ஸோ அவங்க வந்து ஓப்பன் பண்ண சேனலுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ரொமோஷன் கொடுத்து தான் ஆகணும். இஷ்டமுள்ள மாணவர்கள் நீங்கள் அதை சேர்ந்துக்கோங்க. இனிமேல் இந்த சேனலை பொறுத்தவரை ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதா இல்லை. உங்களுக்கு எப்போவும் போல் அப்டேஷன் கரெக்டாக வரும். எப்போவும் போல் நம்மளோட டைப் மெத்தடாக இருக்கட்டும், டைப்பில் உள்ள லே அவுட்டாக இருக்கட்டும், மற்றபடி ஷார்ட்டனில் உள்ள ஒரு கட்டிங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சம்மந்தமாக நம்ம கரெக்டாக வந்து மாணவர்களிடத்தில் நம்ம சொல்கிறது மட்டும்தான் இனிமேல் இந்த சேனலோட வேலையாக இருக்கும். அதனால் வந்து இனிமேப்பட்டது ஆன்லைன் கிளாஸ் கேட்குறவங்க நீங்கள் அங்கே போய் நீங்கள் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள யூடியூப்பில் நிறைய ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் சேர்ந்துக்கலாம். இதை தான் முக்கியமாக நான் சொல்லணும்னு சொல்லி வந்திருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா, நான் திருப்பியும் சொல்கிறேன், நெல்லை வாய்ஸ் அவங்க வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இஷ்டமுள்ள மாணவிகள் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க லேட்டராக அவங்க ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதில் உங்களுக்கு அப்டேஷன் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த சேனலை பொறுத்தவரை இதுவரை வந்து நான் அதை ஓப்பனாக சொல்லியிருக்கேன், நிறைய மிரட்டல் வந்திருக்கு. ஏன் அப்படி சொன்னீங்க? இனிமேல் வந்து அதுக்கு வந்து பயப்பட போகிறது கிடையாது. ஏன்னா ப்ராப்பராக வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எது உண்மை தகவலோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம இந்த இதில் பகிரப்படும். இனிமேல் வந்து இதில் ஷேர் பண்ணுவேன். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா, நம்மளை நம்பி நான் ஒரு 3000 மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கரெக்டான ஒரு வேயை வந்து நம்ம இனிமேல் கொண்டு போகணும். ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த பசங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற தாட்டில் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னொன்று இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, ரீவால்யூஷன் பற்றி நிறைய பேர் வந்து கமெண்டில் சரி கேட்டுட்ருக்கீங்க. மேம் நாங்கள் வந்து 34 மார்க்ஸ் சைன் பேப்பரில் 90 மார்க்ஸ் பாஸ் பண்ணிடுறோமா, சில பேர் 30 மார்க்ஸ் நாங்கள் 75 மார்க்ஸ் பாஸ் பண்ணிடுறோமா அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு இது வந்து என்னென்னா, நீங்கள் ஜோசியம் கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அந்த லிங்கை கூட நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டோட் சைடு வந்து நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ரீவேல்யூஷனுங்கிறது அதுக்கு தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அவங்க வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுனதுக்கு தப்பு போட்டிருந்தா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் கரெக்டாக தான் திருத்தியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ வந்து என்னென்னா, அது வந்து உங்கள் இதுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் தான் வந்து லைன் பை லைனாக நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ரீவால்யூஷன் ஓகே நம்ம போட்டால் மார்க் வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சில பேர் ஸ்ட்ரோக்ஸ் மார்க் போடலைன்னா அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து அது சரி ஓகே நம்மளுக்கு இதில் மார்க் போடலை அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க் அலாட் பண்ணுறாங்க டைப்பில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதையும் மீறி நிறைய பேர் குரூப்பில் எல்லாம் கமெண்டில் வந்து பாஸ் ஆகிருமா, இதை நான் அப்ளை பண்ணவா அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு மார்க் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ரீவால்யூஷன் போடலாம். அதுக்கு தான் ரீவால்யூஷன் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் தாராளமாக போடலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் வந்து நான் இதுவரை அட்டன் பண்ணலை. நீங்கள் ஃபோன் கால் அடிக்கிறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அதான் நான் சொல்லிட்டேனே ஓப்பனாக, இந்த யூடியூப் சம்மந்தமாக வந்து நிறைய பேர் பேசுகிறதுக்கு அடிக்காங்க. சில பேர் வந்து என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸு ரீவால்யூஷன் மேம்
நான் பேப்பரை அனுப்புகிறேன் வைக்கேன் அந்த மாதிரி நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஃபோன் கால் பண்ணாதீங்க. பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணாலுமே வந்து அதை அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. இன்னொன்று வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் என்னை நம்பி இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிற பசங்க இந்த 1 வீக்காக வந்து எனக்கே வந்து கொஞ்சம் சரியாக பசங்களை வந்து கவனிக்காத மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இனிமேல் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் கவனிக்கணும், அவங்கள எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொருத்தராக இந்த ஃபோனை அடித்து கேட்குறது வந்து என்னென்னா இனிமேல் பட்டது தைரியமாக ஃபேஸ் பண்ணலாங்கிற முடிவில் இருக்கேன். கண்டிப்பாக வந்து கால் ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து எப்படி அதை கொண்டு போகணுமோ அதை நான் கண்டிப்பாக அதை வந்து இனிமேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கால் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது வந்து இன்ஸ்டியூட் சம்மந்தமாக யூடியூப் சம்மந்தமாக பேசுகிறவங்கள நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலான்னா கொஞ்சம் ஈவினிங் 7 o'clock மேலே பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா இன்ஸ்டியூட் நம்மளுக்கு 7 o'clock ஆகும். ஈவினிங் 7 o'clock மேலே பண்ணி உங்கள் டவுட்ஸ் வேணால் நீங்கள் கேட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைம் இது. அதனால் நான் அந்த இதை வேறு எதுலேயும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இனிமேல் வந்து ஒவ்வொருத்தராக சொல்கிற கேள்விக்கும் நான் இது பண்ண விரும்பலை. நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்டேஷன் இதுதான், ஓகேவா? தெளிவாக இந்த சேனலில் இனிமேல் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. என்னென்ன இது உண்டோ நான் உங்களுக்கு அதை வந்து கிளாஸாக நான் வீடியோ மேக் பண்ணியே நான் போட்டிருந்தேன். என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அது மட்டும்தான் நம்மளால் முடியும். மற்றபடி ஆன்லைன் கிளாஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். இன்னொன்று அந்த ஸ்டாஃப்ஸ் நடத்துகிறனால அந்த ஸ்டாஃப்ஸ் ஓப்பன் பண்ண ஏற்கனவே சொன்னேன், ஓப்பன் பண்ண நெல்லை வாய்ஸுங்கிற சேனல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை தேவைன்னா நீங்கள் கன்ஃபார்மாக என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணி அவங்க உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஆல்.